உங்கள் பேர் சத்தமாக சொல்லுப்பா. புவனேஸ்வரி. ஊருமா? நெய்க்காரவட்டி. எந்த ஊரில் கொடுத்துருக்காங்கம்மா? தொப்பம்பட்டிக்கு தான் இருக்காங்க. தொப்பம்பட்டியில் எந்த இடத்துலம்மா? தொப்பம்பட்டியே தான். அம்மா தொப்பம்பட்டியில் 6 தெருவை பிரிக்கிறாங்க. அதில் எந்த தெருவில் இருக்கீங்க? பஸ் ஸ்டாண்டு கிட்ட தான் குடியிருக்கோம். பஸ் ஸ்டாண்டோட 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. எந்த பஸ் ஸ்டாண்டு? ஒன்று 4 ரோடு கிட்ட இருக்குது. இல்லைங்க, வடக்கு பஸ் ஸ்டாண்டு. வடக்கு பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருக்குது. ஒன்றும் பேக்கரி இருக்குல்ல? ஆமாங்க, சூர்யா பேக்கரி. அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. வடவரமாக ஒரு பஸ் ஸ்டாண்டு இருக்குது. அங்கே தாங்க. சரியா? சரி சரி. என்ன ತೊಂದರೆಗೆ ಓಂ ನಾರಾಯಣ ಪ್ರದೇಶ ಧರ್ಮ ತನ್ನಾಸಿ ಪಂಚತ್ರಟಿயும் வேலப்பநாயக்க ஜீவ சமாதிக்கு வந்திருக்கீங்க. அதாங்க இந்த பிரச்சனை தான். சொல்லுங்க. தண்ணி போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறா அப்படி. சரி. ரொம்ப டார்ச்சல் பண்ணுறா அப்படி. அவரோட பேருங்க? அவரோட பேர் பாண்டிங்க. என்ன எதனால டார்ச்சல் பண்ணுறாரு? அது சந்தேகப்பட்டே இருக்கிற அப்படிங்க. யாராச்சும் கூட நான் போயிடுவேன், யாராச்சும் கூட பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்படுறேன். சரி. இந்த பிரச்சனை நடந்து எத்தனை வருஷம் ஆச்சுமா? எத்தனை நாள் ஆச்சு? இந்த 3-4 வருஷமாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. சரிம்மா. 4 வருஷம் என்னதான் பிரச்சனை? எதனால இப்படி பிரச்சனை பண்ணுறாங்க? இதே பிரச்சனை. தண்ணி போட்டு சந்தேகப்படுறதே இதை பிரச்சனை. வருவாங்க, அம்மா வீட்டில் 1 மாதம் இருப்பேன், திருப்பி கூட்டிகிட்டு போயிடுவா அப்படி. எப்படி பைசல் பண்ணி கூப்பிட்டு போகிறா? தெரியும், பைசல் பண்ணி தான் கூட்டிகிட்டு போவா அப்படி. இது வரைக்கும் எத்தனை பேர் பைசலுக்கு வந்திருக்காங்க? ஒருத்தர் மட்டும்தான். யாருங்க? 3 பேர் பைசல் பண்ணிட்டாங்க. அவங்க சித்தப்பா ஒருத்தரங்க. அவங்க சித்தப்பா ஒருத்தர். அப்புறம் இவர் கட்சிக்காரர். இப்போ கடைசியில் இந்த 6 மாதத்துக்கு முன்னாடி கட்சிக்காரர் பிரச்சனை பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. சரி. அவர் பேர் அருள் செல்வன், கம்யூனிஸ்டில் இருக்காருங்க. சரி. அவர் வந்து நானும் ஒரு ஆளை கூட்டிகிட்டு போனாங்க. வேலூர்காரர் கூட்டிகிட்டு போய் பைசல் பண்ணி வேண்டாம்ப்பா பிழைக்கிறதுக்கு வழி விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லி சமரசம் செஞ்சு நம்மளை கூப்பிட்டு போனாங்க. சரி. என் பொண்டாட்டி வேண்டானே சொல்லிச்சுங்க. சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு வந்தாலே சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிறா அப்படி. இந்த பிள்ளைய வந்து சொந்தத்தில் கொடுத்ததுங்க எங்கிட்ட பக்கத்தில். சரி. இது வந்து அங்கே சண்டை கட்டி இருக்க முடியாமல் வெளியே வந்து எங்கள் வீட்டில் கொஞ்ச நாள் இருந்ததுங்க. எங்கள் வீட்டில் கொஞ்ச நாள் இருந்தது. எப்படியோ அந்த வேலைக்கு போன டயத்தில் நம்மளை பழகிச்சு. அதில் வந்து சொந்த புருஷன் சந்தேகப்பட்டு சண்டை கட்டிகிட்டு இருந்தானுங்க. அப்புறம் நானே ஒரு 6 மாதம் வீட்டில் வச்சுருந்தேன். என்ன மாதிரி பிரச்சனைனா நான் அவங்ககிட்ட வாடகை கொடுக்க முடியல போட்ட என்னென்னமோ இடத்துல பண்ணி வெளியேற்றி விட்டாங்க. அப்புறம் இந்த பிள்ளை வந்து சின்ன பையனை 1 வயசு பையனோட நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு இந்த பிள்ளை போயிடுச்சுங்க. அவனோட குழந்தை வந்து இவனோட குழந்தைங்க வேற அவங்களோட குழந்தை? இவர் சொந்த புருஷனோட அது உள்ளூரில் இருக்கு. அப்படி நெய்க்காரவட்டியில் இருக்காரு. சரி. 2 குழந்தையுமே சொந்த புருஷன் கட்டினதுங்க. இவரு குழந்தை இல்லை? இப்போ இருக்கிறவர் வந்து பழக்கமானது. இந்த பிள்ளை குழந்தை இல்லை. பையனை தான் சொந்த பையனை வளர்த்துட்டு இருக்கிறாங்க. 10 வருஷமா இப்போ அந்த பிள்ளையை கூப்பிடுறது அந்த பையனுக்காக தான் கூப்பிட்டு இருக்காங்க.